பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், அதனுடைய 11வது வசனம். லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கோணியாயிருந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெப ஆலயத்திலே 18 வருஷமாய் கூனியாயிருந்த ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கணும். பாருங்கள், ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவள் 18 வருஷமாய் வந்து கொண்டிருக்கிறாள், கூனியாயிருக்கிறாள். ஆனால் அவளுக்கு எந்த நாளில் இந்த விடுதலை என்று அவளுக்கு தெரியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினம் நாம் கர்த்தருடைய கரம் பிடித்து நடக்கும்போது சில காரியங்கள் தாமதமாகும். சில காரியங்கள் கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருக்கும். அப்பொழுது நாம் சோர்ந்து போய் அந்த காரியத்துக்காக ஜெபிப்பதையோ, அந்த காரியத்துக்காக வேண்டுதல் செய்வதையோ விட்டுவிட்டு கர்த்தருடைய காரியங்களில் நாம் சோர்ந்து போவோம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, எந்த சூழ்நிலையிலும் நடக்காத ஒரு காரியத்திற்காக நீங்கள் சோர்ந்து போய் தேவ சமூகத்தை விட்டுவிடாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பாருங்கள், இந்த கூனி 18 வருஷமாய் ஜெப ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறவள். இயேசு வருவார் என்று அவளுக்கு தெரியாது. இயேசு அந்த நாள் வருவார் என்று அவளுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் இவள் ரெகுலரா வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு வர்றவ, அந்த நாளும் வழக்கமா வந்திருந்தா. ஆனால் வந்திருந்த அன்றைக்கு அவளுக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம்தான், கூனியாயிருந்த அவளை இயேசு தொட்டு நிமிர வைத்தார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் வாழ்க்கையிலும் தொடர்ச்சியாக அந்த தேவ சமூகத்தை விட்டு விடாதிருங்கள். தேவனுடைய சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அது உபவாச ஜெபமோ, அது புதன்கிழமை வேத பாடமோ, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ, அது சபையில் கூடி ஜெபிப்பதோ, எப்பொழுதெல்லாம் சபையில் கர்த்தருடைய கூடி வருதல் இருக்கிறதோ ஒருபோதும் விட்டு விடாதிருங்கள். உங்களுக்கான நாள் அந்த நாளா இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவ்வளவு நாளாய் 18 வருடமாய் அந்த ஜெபாலயத்திற்கு வந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ அந்த ஒரு நாள் வராமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவள் அந்த நாளுக்கான அற்புதத்தை மிஸ் பண்ணிருப்பாள், கிடைக்காம போயிருக்கும். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, அநேக நேரத்தில் ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, இட் இஸ் பிட்வீன் த லிப் அண்ட் த ஸ்லிப். அதாவது நாம் நினைத்த நேரத்தில் நடக்காத போது, இனி இது நடக்காது, இதெல்லாம் வேண்டாம் என்று நாம் நினைக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் வருவார். அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அது இந்த நாளாய் கூட இருக்கலாம். அந்த ஒரு நாள் இந்த நாள் தான். காத்திருங்கள், நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சோர்ந்து போகாமல் கர்த்தரை தொடர்ந்து வாருங்கள். பாருங்கள், இந்த லேகியோனு பிசாசு பிடித்திருந்த அந்த கல்லறை மனிதன், அந்த ஒரு மனிதனுக்காக இயேசு கதரேரனுடைய கடற்கரை நோக்கி வந்தார். அந்த ஒரு மனிதனுக்காக வந்து அவனுடைய 6000 பிசாசுகளை நீக்கி அவனை மாத்திரம் சுஸ்தப்படுத்தி விட்டு மறுபடியும் அதே கடற்கரையை தாண்டி சென்றார். ஒரு மனிதனுக்காக இயேசு வருகிறாரே, இந்த ஒரு கூனியான ஸ்திரீக்காக இயேசு ஜெபாலயத்திற்கு வந்தாரே. ஏன்? 38 வருடமாய் தன்னுடைய படுக்கையில இருந்த திமிர்வாதக்காரன், அவன் ஒருவனுக்காய் பெதஸ்தா குளத்தை நோக்கி வந்தாரே. இந்த நாளிலும் உங்கள் ஒருவருக்காய் அந்த கிறிஸ்து வருகிறார், அந்த தேவன் வருகிறார். மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டுடைய கருத்தை பிடிங்க, கர்த்தரோடு நல்லா பயணப்படுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதத்தினால் கண்டிப்பாக அந்த தேவன் உங்கள் ஒருவருக்காக அவர் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிடித்துக் கொண்டு தொடர்ச்சியாய் நடவுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த காலைவெளியிலும் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் தொடர்ச்சியாக உடைய சமூகத்திலே இருந்து ஏதோ ஒரு காரியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ, கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் அவர்களுக்காக இறங்கி விடுதலையாக்குவீராக. இந்த நாள் அற்புதத்தின் நாளாய் மாறட்டும். நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறார்களே, அவர்கள் உம்மிடத்திலே சேர்ந்திருக்கிறார்களே, அவர்கள் இதை மிஸ் பண்ணாதபடிக்கு கர்த்தாவே, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை அவர்கள் பெற்று அனுபவிக்க
எங்கள் தேவன் உதவி செய்வீராக. அதெல்லாம் சுகத்திற்காக ஆண்டவரே, தங்களுடைய வியாதி நீங்குவதற்காக, வேலைக்காக ஆண்டவரே, ஏதோ ஒரு தேவைக்காக உம்மிடத்திலே காத்திருக்கிறார்களோ, இந்த நாள் அற்புதத்தின் நாளாய், விடுதலையின் நாளாய் மாறட்டும். ஆண்டவரே, 18 வருடமாய் இருந்த அந்த ஸ்திரீ, தன்னுடைய கூனியான அந்த ஸ்திரீ அந்த வியாதியிலிருந்து ஒரு நாளில் விடுதலை பெற்றது போல எங்கள் தேவன் இவர்களுக்கு விடுதலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக நீர் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதிறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இவர்களை தொடுவதாக, இந்த நாளிலே தொடுவதாக, விடுதலை பெறுவார்களாக. தேவனுடைய சமூகம் அவர்களோடு நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகாமல் இருதயத்தை கர்த்தர் நீர் துவண்டு போன இருதயத்தை நீர் உற்சாகப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. துதி கனம் மகிமையாவற்றை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. ஆமென்.